பாஜக பொறுத்த வரைக்கும் மாநில தேர்தல்களை பெருசா மதிக்கலைன்ற மாதிரி தோன்றுது. ஓகே 29 தான் 29 தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. 29ல கட்சியை வளர்க்க முடியுமா, அண்ணாவை திருப்பி கொண்டு வரலாமா, நயினாரை மந்திரி சபையில சேர்த்து திருப்பி அண்ணாரை கொண்டு என்னவோ பிளான், என்ன பிளான் ஓடுதுன்னு தெரியல. இடையில பார்த்தீங்கன்னா பிஜேபி சொணங்கி போச்சு, ஒன்றும் ஆக்டிவிட்டி இல்லை. ஏன்னா என்ன பிரச்சனைன்னா தலைமை சரியில்லைன்னா தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கே கமிட்டி போடு, மீட்டிங் போடு, அதை போடு, இதை போடுன்னு ஆள் வந்தானே மீட்டிங் போகிறதுக்கு. ஸோ பிஜேபி சொன்னங்கி போச்சு. அதிமுக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு நல்ல பலமான கட்சி. ஆனால் அதுவும் பிஜேபி என்னதான் பண்ண போதுன்னு தள்ளாட்சின்னு உட்காந்துக்குது. ஓகே பிஜேபி 60 கேட்குது, இறங்கி வருமா வராதா, கூட்டணி இருக்குமா இருக்காதா, நம்மளை விட்டு விஜயோட போய் சேர்ந்துருவாங்களா, அந்த கவலை. இப்போ கூட்டணி என்டிஏல இருக்கிற தலைவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை. ஓகே எடப்பாடி கவலை, நம்மளை கட்டி விட்டு விஜயோட போயிட்டா நம்ம தனியாக என்ன பண்ணுறது, எம்பி சீட்டு மாதிரி ஆகிடுமே. பிஜேபி கவலை, விஜய் வரலன்னா எடப்பாடி நம்பி இறங்கி தோற்று போச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ அண்ணாமலை சொல்லி காட்டு வர தனியாக இருந்தால் நான் ஜெயிச்சு காமிச்சிருப்பேனே, இப்போ நீங்கள் தோற்று போகிறீங்களே அப்படின்னு அந்த கவலை அவங்களுக்கு. பிஎம்கேக்கு என்ன கவலைன்னா, என்னடா நம்ம வம்பு பிடிச்சி மாட்டிக்கணும், இன்னும் நமக்கு சீட் கொடுக்கல, இன்னும் அலாட் பண்ணல, தேர்தல் வந்தாச்சு, 10 நாள் டைம் கொடுத்தா இது என்ன கேம்பெயின் பண்ணுறது, காங்கிரஸ் கேண்டிடேட்டா? காங்கிரஸ் எல்லாம் என்றைக்குமே கேண்டிடேட்டை வேட்புமனு தாக்கல் இறுதி நாளில் இறுதி மினிட்ல தான் போடுவாங்க. ஆமாம் ஆமாம். அதுக்குள்ளே ஒரு சண்டை கண்டு அடித்தடி ஒரு 4 பேர் போடுவான், 10 பேர் போடுவான், பிஃபார்ம் கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி பிஜேபி என்டிஎல் ஆகிட்டோன்னு கூட்டணி கட்சிக்கு ஃபீல் பண்ணுது.